நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சண்டே இல்லையா, அதனால் சரி நம்ம ஒரு சினிமா கண்டென்ட் பேசுவோம், ஜாலியான பேசுவோம், சும்மா அரசியலே பேசிகிட்டு இருக்க வேணாம் அப்படின்னா ஒரு வைரலாக இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட்டு, ஆனால் அதுவும் அரசியல் சார்ந்தே இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம அதை பேசுவோம். அதுவும் எனக்கு பிடிச்ச நபர், உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு இவரை பிடிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு அந்த பன்ச்சுவாலிட்டி, அந்த பர்ஃபெக்ஷன், மற்றவங்க மேலே இருக்கக்கூடிய ஒரு அன்பை ஹாஷாக வெளிப்படுத்தினா கூட அந்த ஒழுக்கமாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. நீங்கள் யாராக வேணால் இருங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு சொல்லி அவர் ரியாக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தன்னுடைய ஆசைக்காக, கனவுகளுக்காக, தன்னுடைய குடும்பத்துக்காக வாழக்கூடிய ஒரு நேர்மையான ஒரு நபரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். வீடியோக்குள்ளே போய் பேசலாம். நான் சொல்லும் போதே ஒரு அளவுக்கு அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் கெஸ் பண்ணியிருப்பீங்க, எனக்கு தெரியல. அஜித்குமார் அவர் எனக்கு அவர் மேலே ஒரு வருத்தம் உண்டு. ஆனால் மீடியாவில் இருக்கக்கூடிய எனக்கு சீனியராக இருக்கக்கூடிய நபர்கள்லாம் நான் அவங்கக்கிட்டலாம் கேட்டிருக்கேன். பட் அவங்க சொன்ன விஷயங்கள் அவருடைய லைஃப்பில் இதுக்கு முன்னாடி நடந்த மீடியாவுக்கும் அவருக்குமான விஷயங்கள் தான் இதற்கு காரணம் அப்படின்னு சொன்னாங்க. என்னென்னா, நடிகர் அஜித்குமார் தலைன்னு அவருடைய ஃபேன்ஸால் கொண்டாடப்படுறாரு. எனக்குமே அஜித்குமார் பிடிக்கும். என்னென்னா, நான் செலக்டிவாக அஜித் படம், விஜய் படம், ரஜினி படம், கமல் படம் அப்படிலாம் நான் பார்க்க மாட்டேன். எனக்கு படம்னா நல்லா இருக்குன்னு கொஞ்சம் ட்ரஸ்டபிள் பர்சன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா நான் போய் படம் பார்த்துருவேன். பட் எனக்கு பர்சனலி கேரக்டர், இவரோட கேரக்டர் ஒரு கேரக்டர் நம்மளை அட்மையர் பண்ணும்ல, எப்படி ஒரு கேரக்டர் இருக்காங்களே, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு அஜித்குமார் அவரை பிடிக்கும். ஆனால் அவர்கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னா, ஏன் தமிழ் சேனல்ஸ்க்கு பேட்டி கொடுக்க மாட்டேங்கிறாரு, ஏன் நேஷ்னல் சேனல்ஸில் போய் பேட்டி கொடுக்குறாரு, நம்ம லாங்குவேஜுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலையே, தமிழ் படங்கள் தானே அவரை வாழ வச்சுது, இந்த உயரத்துக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்லாம் சொல்லி எனக்கு ஒரு கோபம் உண்டு. பட் அதற்கான விஷயத்தை நான் கேட்கும்போது அவருக்கும் மீடியாவுக்குமான முன்னாடி நடந்த கான்வர்சேஷன்ஸ், அதனால் அவர் ஃபேஸ் பண்ணது இதெல்லாமே கொஞ்சம் அவருக்கு ஒவ்வாத வகையில் இருந்ததுனால அவர் டோட்டலாக இதை அவாய்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அதை தாண்டி இன்னைக்கு டிஜிட்டல் மீடியாலேயே டாப்பில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் ஃபேக் தம்ப்நெயில்ஸ் நிறைய யூஸ், அதாவது ஊர் பேர் தெரியாத சேனல்ஸ் இருக்கும், யூடியூப் சேனலோ ஃபேஸ்புக் சேனலோ அந்த மாதிரி நிறைய இருக்கும். அவங்களாம் உயிரோடு வந்த எம்ஜிஆர் அப்படின்னு கூட தம்ப்நெயில் பண்ணியிருப்பாங்க. பண்ணி வீடியோக்குள்ளே போய் பார்த்தோம்னா வீடியோ எண்டிங்கில் வேறு ஏதாவது பேசியிருப்பாங்க, ஃபேக் தம்ப்நெயில். அதை அவங்க பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு 1,00,000 சப்ஸ்கிரைபர் எடுத்துகிட்டு 10 நாளில் காணாமல் போயிடும் அந்த சேனல். அவங்க பண்ணால் பரவாயில்ல. பட் டிஜிட்டல் மீடியாலேயே நல்ல என்ன சொல்கிறது, ரீச்சில் நல்ல பிராண்டில் இருக்கக்கூடிய சேனல்ஸ் கூட இன்றைக்கி ஃபேக் தம்ப்நெயில் நிறைய யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வருத்தமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. அதை தாண்டி பிரைம் சேனல்ஸ், நியூஸ் சேனல்ஸ் மீதும் பல சம்பவங்கள் எடுத்துக்காட்டாக இருக்குது. கரூர் சம்பவத்துலேருந்தே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் அவருக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு, நம்ம இங்கே தமிழில் தான் இருக்கோம், நம்ம அந்த சேனல்ஸில் எந்தெந்த சேனல்ஸை குறை சொல்கிறோமோ அந்த சேனலில் தான் ஒர்க் பண்ணிட்டு தான் நான் வந்திருக்கேன். என்னோடய கேரியரே அங்கே தான், மீடியா ஜேர்னி அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. இதெல்லாம் தெரியும். நான் மீடியா ஜேர்னி ஸ்டார்ட் ஆகும்போது அந்த சேனல் அவ்வளோ ஒரு ரேட்டிங்கில் இருந்துச்சு, அவ்வளோ ஒரு ட்ரஸ்ட்டு ஒர்த்தியான ஒரு சேனலாக இருந்துச்சு. இன்றைக்கி அப்படி இல்லை அப்படிங்கிறது எனக்கே வருத்தமான ஒரு விஷயந்தான். அந்த சேனல் மட்டும் இல்லை, இன்றைக்கி டாப்பில் இருக்கக்கூடிய பல சேனல்ஸ் நம்பி பேட்டி கூட கொடுக்க முடியாத ஒரு சூழலில் இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு மீடியா பர்சனாக கேட்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. சரி, அவர் அஜித்குமார் அவர்கள் என்ன பேசியிருக்காரு, இதுதான் அவர் பேட்டி தமிழ் சேனல்ஸ் கொடுக்காத ஒரு ரீசன் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அது போக என்னென்னா, நான் படம் நடிக்கிறேன், நம்ம உமாபதி சாரோட பேட்டியிலே இன்றைக்கி நான் ஒரு பேட்டி எடுத்திருந்தேன். உமாபதி சார் சொன்ன விஷயத்த நான் உங்களோடையும் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் படம் நடிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நான் ப்ரமோஷனுக்கு வருவேன், என் படத்தை பாருங்கன்னு நான் பிராண்டிங் பண்ணுறது அதெல்லாம் கிடையாது. நான் சம்பளம் வாங்குகிறேன், படம் நடிக்கிறேன், நான் காசு வாங்குகிறேன், என் வேலையை செய்கிறேன். படம் பார்க்காது உங்கள் விருப்பம். நீங்கள் படம் பாருங்கள், பார்க்குறதும் உங்கள் விருப்பம். அதே போல் உங்கள் சேஃப்டி ரொம்ப முக்கியம், மற்றவங்களோட சேஃப்டியும் முக்கியம். உங்களால் மற்றவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, மற்றவங்களால நீங்களும் ஹர்ட் ஆகக்கூடாது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அவர் அதனால தான் தன்னுடைய படத்தோட ப்ரமோஷன் கூட வர்றதில்லை. அதற்காக மெனக்கேட்டுட்டு ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் யார் பொறுப்பேற்கிறது, யார் வருத்தப்படுறது? இல்லை, லைஃப் டைமுக்கு நம்மளால் யாருக்காவது ஒரு தீங்கு நடந்துருச்சு, ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் நம்மளால் அதை மறக்க முடியாது. உண்மையான மனுஷங்க இப்படி தான் இருப்பாங்க. என்னோட பார்வையில், உங்களோட பார்வையிலையும் அப்படி தான் இருப்பாங்கன்னு நம்புகிறேன்.
அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் யாரையும் குறை சொல்லவோ இறக்கவோ விரும்பலை, இறக்கி காட்டவோ விரும்பலை. கரூர் கூட்ட நெரிசல் அது பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டாராக இருக்கேன், புகழ் வெளிச்சத்தில் இருக்கேன், நல்லா சம்பாதிக்கிறேன், நல்ல ஒரு லெவலில் இருக்கேன். ஆனால் அதுதான் எனக்கு வந்து கஷ்டமும் கூட. என் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, என் குடும்பத்தோட வெளியில் போக முடியல, நானே வெளியில் போக முடியல. நான் வெளியில் எங்கேயாவது போனால் கூட வந்து அங்கே வந்து க்ரௌடு கூடிடுது, அதனால் மற்றவங்க டிஸ்டர்பன்ஸ் ஆகுறாங்க அப்படிங்கிறதுலாம் வந்து எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. புகழ் வெளிச்சத்தில் இருக்கேன், நான் ஒரு மக்களோட அன்பை பெற்றவனா இருக்கேன், எனக்கு மகிழ்ச்சி தான். பட் அதுவே தான் எனக்கு கஷ்டமும் கூட அப்படிங்கிற மாதிரி அந்த பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு. பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. நான் வெளியில் போகிறேன், வெளியில் போகும்போது வந்து கை கொடுக்குறாங்க, ரொம்ப க்ரௌட் ஆகுது, அந்த க்ரௌடு கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஆயிடுது. அப்போ நான் போய் சரி நான் அப்புறம் 4 பேருக்கு கை கொடுத்துட்டு அவங்கள கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு வரலான்னு போய் கை கொடுத்தா, என் கையை கொடுத்துட்டு வந்து உட்காந்தா கையில் வந்து காயமாயிடுச்சு. கையில் வந்து அந்த ஒரு பையன் வந்து கையில் ஒரு இளைஞர் வந்து பிளேடு வச்சுருப்பான் போல். அவன் வந்து சுயநினைவாகவே இல்லை. நான் சொல்லலாமா வேணாமா இந்த விஷயத்தையெல்லாம் கூட எனக்கு தெரியலை. இப்படி ஒரு சூழல் இருக்குது, அன்பை எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியாமல் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. நிறைய விஷயங்கள் அவரோட பர்சனல் லைஃப்பில் நடக்கக்கூடிய இந்த கார் ரேஸ் பற்றின விஷயங்கள், எனக்கு அதில் என்ன ஆர்வம், கார் ரேஸில் நடந்தது, சினிமாவில் வந்து கிட்டத்தட்ட 29 ஆப்ரேஷன் வரைக்கும் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி பல விஷயங்களை அந்த பேட்டியில் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. முக்கியமான ஒரு விஷயம் வந்து அந்த பேட்டியிலேருந்து கொஞ்சம் வைரல் ஆச்சு. என்னென்னா, கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக அவர்கிட்ட ஒரு கேள்வி வைக்கப்படுது. அதை அவர் வந்து எப்படி சொல்கிறாருன்னா, கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு ஒருவர் மட்டும் பொறுப்பல்ல. இந்த ஒரு நோட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு தாவைக்காவினர் கொண்டாடிட்டு இருக்காங்க. நம்ம அதுக்கு பிறகு வருவோம். முன்னாடி முதல்ல அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம். தெளிவான வார்த்தைகள். கரூர் கூட்ட நெரிசல், இங்கிலீஷில் தான் அவர் பேசியிருக்காரு. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு ஒருவர் மட்டும் பொறுப்பில்லை. நாம் அனைவருக்கும் ஊடகங்களுக்கும் அதில் பங்குண்டு. கூட்டம் திரட்டுவதை பெரிய விஷயமாக்குவதை நிறுத்த வேண்டும். கூட்டம் திரட்டுவதை பெரிய விஷயமாக்குவதை நிறுத்த வேண்டும். கிரிக்கெட்டில் கூட்டம் கூடினாலும் இப்படி நடப்பதில்லை. தியேட்டரில் முதல் நாள் முதல் காட்சி பிரபலங்கள் கலந்து கொள்ளும் நிகழ்வுகளில் மட்டும் ஏன் இப்படி? இது நம் திரை உலகை உலக அளவில் தவறாக காட்டுகிறது. ரசிகர்களின் அன்புக்காகவே நடிகர்களான நாங்கள் உழைக்கிறோம். ஆனால் உயிரை பணயம் வைத்து அன்பு காட்ட வேண்டாம். அன்பை காட்ட வேறு வழிகள் உண்டு. முதல் நாள் முதல் காட்சி கலாச்சாரத்தை நாம் ஆதரிக்க கூடாது. ஊடகங்களும் பொறுப்புடன் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதாவது அவர் வந்து சினிமா விட்டு இன்னும் ஒதுங்கிடலை. சினிமாவில் எங்கே கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நடிகர் தான். அப்படி இருந்தாலும் கூட இன்றைக்கு சினிமா எப்படி ஆயிடுச்சு, ஒரு நாள் ஓடினாவே பெருசு, மறுநாள் வந்து ரிவ்யூஸை பொறுத்து தான் வந்து ஓடுமா இல்லையாங்கிறது கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்குது. இப்படியான சூழலில் கூட அந்த ஒரு நாளில் போட்ட காசை எடுத்துறோன்னு அவ்வளோ ப்ரமோஷன் பண்ணுவாங்க, அவ்வளோ விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க படத்தை ஓட்டு வைக்கிறதுக்காக. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, மக்களோட உயிர் முக்கியம், மக்களோட பணம் அவங்களோட பணம், அதனால் நியாயமான விலைக்கு டிக்கெட்டை விற்கணும், முதல் நாள் முதல் காட்சி கலாச்சாரத்தை நம்ம ஆதரிக்க கூடாது அப்படின்னு சொல்கிறார். தன் படமே லாஸ் ஆனால் கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு சினிமா வட்டாரங்கள் ப்ரொடியூசர் தரப்புலேருந்து எதிர்ப்பு கூட வரலாம். ஏன்னா வந்துட்டு உனக்கு என்னையா நீ சம்பளத்தை வாங்கிட்டு போயிடுவ, பணம் போட்ட நாங்கள் தானே படம் எடுக்கணும் அப்படின்னு கூட வரலாம். அது அவங்களுடைய பிரச்சனை. ஒரு டாப் நடிகராக அவருடைய பிரச்சனை அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டோம். அது போக அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயம், அது பல்வேறு விஷயங்களை பேசியிருக்காரு. ரசிகர்கள் மேலே அக்கறை வச்சும் பேசியிருக்காரு, அந்த மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களை எண்ணியும் பேசியிருக்காரு. அவர் பேசின விஷயத்தில் ஒரே ஒரு வரி மட்டும்தான், அதாவது நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல, கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு ஒருவர் மட்டுமே பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் இப்போ எல்லாருக்குமே பொறுப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை விஜய் அவர்களுக்கு, இதில் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி என்ன இருக்குது? ஒருவர் மட்டும்னா விஜய் மட்டும் பொறுப்பு இல்லைன்னு சொல்கிறாருன்னு கூட எடுத்துக்கலாம். ஓகே, அப்படியே எடுத்துக்கலாம். ஆனால் விஜய் மட்டும் பொறுப்பு இல்லை, எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குன்னா அப்போ விஜய்க்கும் பொறுப்பு இருக்குன்றதான அர்த்தமாகும். விஜய் தான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். விஜய் வந்து மெயின் ஃபேக்டர். விஜயை பார்க்க வந்து தான் இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க. இப்போ அஜித்குமார் என்ன சொல்கிறாரு, படம் அவர் இந்த பேட்டியில் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி பல பேட்டிகளில் சொல்லியிருக்காரு, படம் பார்க்குறீங்களா, ரசிக்கிறீங்களா, அதோட அங்கே விட்டுட்டு போயிருங்க, நான் என் வேலையை பண்ணுறேன், நீங்கள் உங்கள் வேலையை பண்ணுங்கள். இந்த பாலாபிஷேகம் பண்ணுறது, போஸ்டர் மரம் ஏறி மேலேருந்து கீழே விழுவுறது, உங்கள் குடும்பத்தை பாருங்க அப்படின்னு 1000 அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அதே அஜித்குமார் அவர்கள் சமீபத்தில் நான் ரசித்த ஒரு விஷயம், திருப்பதி கோயிலுக்கு பட்டு வெட்டி பட்டு சட்டை போட்டு போறாரு வராரு. அவர் கோயிலில் சாமி கும்பிடும்போது சாமியை நினைக்காம அவர் வந்த உடனே சத்தம் போடுறதும் விசிறு அடிக்கிறதும் பண்ண உடனே உஷ்ன்னு ஒரே வார்த்தை தான் சொன்னார், அமைதியாயிட்டாங்க.
அவ்வளோ சைலண்ட் ஆகிட்டாங்க. அப்போ தன்னுடைய ரசிகர்களை தன்னோட கண்ட்ரோலில் வச்சுருக்காரு அவர். ஒரு நடிகராகவே அவர் தன்னோட ரசிகர்களை கண்ட்ரோலில் வச்சுருக்காரு. காரில் பல சம்பவங்கள் நடந்திருக்கு. பல சம்பவங்கள் நான் பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன், படிச்சிருக்கேன், விஷுவல் வீடியோஸ் பார்த்துருக்கேன். காரில் அஜித்குமார் போகிறார் அப்படின்னா பின்தொடர்ந்து வேகமாக 2 வீலரில் காரில் எல்லாம் வேகமாக போவாங்க. பல நேரங்கள் அவர் அப்படியே போனது உண்டு. ஆனால் ஹெல்மெட் போடாமல் யாராவது இருந்தாங்கன்னு வைங்களேன், காரை நிப்பாட்டி அவங்ககிட்ட பேசி நெக்ஸ்ட் டைம் ஹெல்மெட் போடாமல் வரக்கூடாது, இப்படிலாம் ஆபத்தான முறையில் ரேஷ் டிரைவிங் பண்ணக்கூடாது, அதே மாதிரி பின்னாடி தொடர்ந்து வர்றது, இது ரேஷாக வர்றது, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஒரு சம்பவம் என்னன்னா, தன்னுடைய உதவியாளரை அனுப்பி ஹெல்மெட் வாங்கி அவங்களுக்கு கொடுத்துட்டு வர சொல்லியிருக்காரு. இப்படியான சம்பவங்களை எல்லாம் பண்ணியிருக்காரு. விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு? இப்படியான ஒரு சம்பவத்தை கூட நான் கேள்விப்பட்டதே கிடையாது. இது ஒரு விஷயம் இருக்குது. அன்னைக்கு மீடியா, அதாவது மீடியா பர்சன்ஸ், கார் வந்து வருது, மீடியா பர்சன்ஸ் போகிறாங்க, அவர் தடுக்கி விழுவுறாரு. அப்போ தான் அந்த மனுஷன் காரை விட்டு இறங்குறாரு. இதுக்கு இந்த இந்த பிரச்சாரத்துக்கு போகும்போது இந்த வேன் போகுது, அதில் அவர் குத்துக்களாட்ட உட்காந்துருக்காரு. நான் தப்பாக சொல்லலை, எல்லாருக்குமே ஆதங்கம் உண்டு, பேசுகிறோம். நீங்கள் கமெண்ட்டில் வந்து கேவலமாக திட்டுறீங்களா, திட்டிட்டு போங்க, அதை பற்றி கவலையே கிடையாது. உங்கள் பிரச்சார வேனில் நீங்கள் முன்னாடி அவ்வளோ இதுவாக உட்காந்துட்டு போகிறீங்க, நீங்கள் போகும்போது சைடில் வந்து அந்த 2 வீலர் வருது, 2 பேர் விழுந்து அந்த வண்டி பஸ் டயர் வந்து அவங்க வண்டி மேலே ஏறி இறங்க போகுது, போயிட்டே இருக்கீங்களே, நீங்கள் மனுஷனா? அப்புறம் எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேச முடியும்? உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும், இதை கண்டுக்கானாமல் நீங்கள் போவீங்க, இதை கண்டுக்கானாமல் நாங்கள் எப்படி போக முடியும்? இதை பேசினா வந்து அசிங்கமாக அவ்வளோ கமெண்ட்ஸ். இப்போ லாஸ்ட்டாக நான் போட்ட வீடியோவில் வெறும் 2000 தான் வியூஸ் போயிருக்கு. அந்த வீடியோவில் போய் கமெண்ட்ஸை போய் படித்து பாருங்களேன், படிக்கவே முடியாது, அவ்வளோ கேவலமாக கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. கமெண்ட் பண்ணி உங்களுக்கு என்ன ஆக போகுது? கமெண்ட் பண்ணி எனக்கு என்ன ஆக போகுது? விஜய் நல்லா வாழ்கிறார், விஜய் நல்லா, அவர் வந்து 41 பேர் உயிரிழந்தாங்க, எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அவர் ஒதுங்கினாரு. அதே போல் மக்கள்கிட்ட வந்து கூப்பிட்டு ரூம்குள்ளே கூப்பிட்டு சமாதானப்படுத்தி அவங்களே வந்து ஐயோ, இந்த பேரண்ட்ஸ் பேசுகிற வீடியோலாம் பார்த்தா நமக்கு அவ்வளோ ஆதங்கமாக இருக்குது. ஏன்னா ஒரு நபர் வந்து தன்னுடைய 2 மகள்கள், மனைவி 3 பேருமே அங்கே உயிரிழந்துட்டாங்க. அந்த நபர் வந்து இந்த சம்பவம் நடந்தப்போ சாட்டை யூடியூப் சேனலில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் அவ்வளோ ஆதங்கமாக என்ன மாதிரி தான் பேசுகிறார் அவர். 12 மணிக்கு வரேன்னு எதுக்கு பொய் செய்தி சொல்கிறாங்க, எதுக்கு 8 மணி நேரம் காக்க வச்சாங்க, அங்கே அவ்வளோ பேர் வெயிலில் மயக்கம் போட்டு விழுகிறாங்க, கரெக்டான டைம் சொல்லியிருக்கலாம்ல, சொல்லியிருந்தால் இவ்வளோ நடந்திருக்காதுல்ல. ஒரு இப்போ 12 மணின்னா 11 மணிக்கு வந்திருப்பாங்க, இல்லை வந்து ஒரு சாயங்காலம் 7 மணிக்கு தான் வராங்க அப்படின்னா ஒரு 5 மணிலேருந்து கூட்டம் கூடியிருக்கும். எதுக்கு வந்து 12 மணிக்கு வரேன்னு சொல்கிறாங்க? காலையிலேருந்தே அங்கே காத்து கிடந்தாங்களே, அதனால தானே மூச்சு திணறி சோறு இல்லாமல் தண்ணி இல்லாமல் இறந்து போனாங்க. கூட்டம் மூச்சு கூட விட முடியல. இவர் ஜாலியாக வராரு, வேனில் ஃப்ளைட்டில் ஏறி அழகாக தனி விமானத்தில் ஏறி சொகுசாக ஏறி அவ்வளோ ஜாலியாக வராரு அப்படின்னு அவர் அவ்வளோ ஆதங்கத்தோடு பேசியிருக்காரு. 3 உயிரை கொடுத்தவர். மகாபலிபுரம் மீட்டுக்கு பிறகு விஜயை பார்க்கவே முடியல. விஜய் முடிஞ்சு போயிட்டாரு. அவர் 1 மாதமாக சாப்பிட்டாரான்னு கூட தெரியல. பார்க்குறக்கே சங்கடமாக இருக்குது. காலில் விழுந்து அழுதார் அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் 2 பெண் பிள்ளையும் உங்கள் மனைவியும் நினச்சா உங்களுக்கு அந்த வார்த்தைகள் வருமா? சத்தியமாக ஏற்றுக்க முடியல. எப்படி அவங்க 3 பேரோட உயிர் போய் அவங்க வாழ வேண்டிய பிள்ளைகள் 2 பேர் உயிரிழந்து போன பிறகும் ஒரு மனுஷன் 1 மாதம் சாப்பிடாம இருந்து சோகமாக இருந்தால் தான் என்னவா? அதை பார்த்து உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கா? இது ஒரு தந்தை பேசக்கூடிய செய்தி. இதெல்லாம் பார்த்தா ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது, ரொம்ப சோகமாக இருக்குது. அந்த பிள்ளைங்கள் எவ்வளோ துடிச்சு இறந்து போயிருப்பாங்க. ஒரு தந்தை வந்து பிள்ளைங்க இறந்ததை எங்களால் தாங்க முடியல, அவரால் சுத்தமாக தாங்க முடியல, அவரை இந்த கோலத்தில் என்னால் பார்க்க முடியலன்னு சொல்கிறாரே, இப்படியும் ஒரு தந்தையா அப்படின்னு தான் இருக்குது. இது நம்ம பேசினா நம்மளை வந்து கேவலமாக பேசுகிறாங்க, அதை பற்றியெல்லாம் நமக்கு கவலையே இல்லை. என்ன இருக்குது அந்த நடிகர்கள்கிட்ட, என்ன இருக்குது? அவங்க மூஞ்சை பார்த்து என்ன பண்ண போகிறீங்க? முதல்ல அஜித் அவர்கள் வந்து எல்லாருக்குமே பங்கு இருக்குது அப்படின்னு ஒரே வார்த்தையில் அவர் பேசியிருக்காரு. ஆனால் கூட அவ்வளவு கூட்டத்தில் முண்டி அடிச்சுட்டு போன மக்கள் மீது முதல் தவறு இருக்குது. 2வது, சொன்ன நேரத்துக்கு போகாமல் 8:45க்கு நாமக்கல்ல பேசுன்னு சொல்லிட்டு 8:45க்கு வீட்டிலேருந்து கிளம்பின விஜய் மேலே மிக பெரும் தவறு இருக்குது. அது போக அந்த கட்சி நிர்வாகிகள், அந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் மீது அடுத்து அவ்வளோ தவறு இருக்குது. அவங்க மேலே தான் இன்றைக்கி A1 A2லாம் போட்டிருக்காங்க. அவ்வளோ தவறுகள் இருக்குது. அடுத்ததாக தான் காவல்துறை, உளவுத்துறைக்கான பொறுப்பு இருக்கு. இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இதுல வந்து அவர் வந்து எல்லார் மேலேயும் தவறு இருக்கு. மெயினா ஊடகங்கள், 5வதா ஊடகத்து மேலேயும் தப்பு இருக்கு. விஜய் வந்து வீட்டிலேருந்தே 8:45க்கு தான் கிளம்புறாரு, 8:45க்கு வரேன்னு சொன்னார். அப்போ நாமக்கலுக்கு வரதுக்கே டிலே ஆகும். நாமக்கலுக்கு 1, 1:30, 2 மணிக்கு வந்தார் அப்படின்னா கரூருக்கு போகிறதுக்கு எவ்வளோ டிலே ஆகும்? போகும்போது 2000 வாகனத்தை பின்னாடியே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே ஒரு 10,000 பேர் 20,000 பேர் காத்திருக்காங்கன்னா போகும்போதே 10,000 பேர்த்தை எடுத்துகிட்டு போய் இப்படி மோதல் பண்ண வைக்கிறாங்க 2 பக்கமும். அந்த வேவியை, அந்த கூட்டம், அந்த மூச்சு திணறி உயிரிழக்கும் போது அந்த ஆம்புலன்ஸ் உள்ள அவ்வளோ போகும்போது அந்த 2 க்ரௌடும், விஜய் அவர்களுடைய அந்த பிரச்சார வாகனம் போகுது,
பின்னாடியே கூட்டம் போகுது, 2 கிரௌட சேர்க்கும் போது அங்க ஒரு வேவியான ஒரு காட்சி வரும். எல்லா நியூஸ் சேனல்ஸ்லயும் லைவ்ல போச்சுது. அவ்வளோ ஆதங்கமா இருந்துச்சு. அந்த காட்சிகளை பாக்குறாங்க. அந்த காட்சிகளை பார்க்கும் போதே தெரியுது என்ன நடக்குது அப்படின்னு. அப்புறம் இதுல 1000 பொய் குற்றச்சாட்டுகள், கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகனோட மனைவியை விட்டு 1000 பொய் கதைகள். இதையெல்லாம் நீதிமன்றம் வந்து எதுவுமே கேட்கல அப்படிங்கிறது நமக்கு வருத்தமா இருக்கு. அரசு தரப்பு வழக்கறிஞர் கூட இதை முன்னிலைப்படுத்தல அப்படிங்கிறது நமக்கு வருத்தமா தான் இருக்கு. இவ்வளவோ சம்பவங்கள் இருக்கு. அஜித்குமார் அவர்கள் வந்து விஜய்க்காக குரல் கொடுத்தார். இனிமே வந்து அஜித்குமாரை திமுக இருந்து காப்பாற்றணும் அப்படின்லாம் வந்து கமெண்ட் போட்டிருக்காங்க. இது என்ன கதைன்னு புரியல நமக்கு. அஜித்குமார் வந்து இவ்வளவு பேசியிருக்காரு. தன்னுடைய ரசிகர்களை பின் டிராப் சைலன்ஸ்ல உஷ்ன்ற ஒரு வார்த்தையில கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு அஜித்குமார். அவரை பார்த்தாவது கத்துக்கணும், அவரை பார்த்தாவது திருந்தணும். இதுல இவ்வளோ விஷயம் இருக்கு, இவ்வளோ விஷயம் இருக்கு. கரூர் கூட்டம் செய்து ஒருவர் மட்டும் காரணம் இல்லைங்கிற அந்த ஒரே வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு இப்படி இப்போ அந்த முழு பேட்டியை பார்த்தாங்களானே தெரியல. அதாவது அனைவருக்கும் ஊடகங்களுக்கும் பங்கு உண்டு, அனைவருக்கும் பங்கு உண்டு. கூட்டம் திரட்டுவதை பெரிய விஷயமாக்குவதை நிறுத்த வேண்டும். அதாவது விஜய் வந்தா இவ்வளோ கூட்டம் கூடுது, நாங்கள் மாச காட்டுறோம், பவரை காட்டுறோம், 4-5 மாவட்டத்துலேருந்து ஆட்களை வர வச்சு பண்றீங்களே, மாஸ்க் காட்டுறோம்னு சொல்லி எல்லாரையும் நசுங்க அடிச்சு எல்லாம் பண்றீங்கல்ல, அது உங்களுக்கு புத்தி வரணுன்றாரு அவரு. இவ்வளோ பேசியிருக்காரு. அந்த 1 லைன் எடுத்துக்கிட்டு இவங்களால எப்படி கடந்து போக முடியுது அப்படின்னு தெரியல. இது வந்து திரை உலகத்துக்கே அவமானம் அப்படின்னு பேசியிருக்காரு. ரசிகர்களின் அன்புக்காகவே நடிகர்கள் நாங்கள் உழைக்கிறோம், ஆனா உயிரை பணையம் வைத்து உங்க அன்பை காட்டாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நேர்ல போய் ரசிகனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி, நடிகரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இறக்காதீங்கன்னு மக்களையும் திட்டிருக்காரு, எல்லாரையும் திட்டிருக்காரு. இதுல வந்து கவர்மெண்ட் எங்கேயாவது ஆளும் கட்சியை பத்தி ஏதாவது பேசியிருக்காரா? ஆளும் கட்சி அது அதிமுகவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், ஏதாவது பேசியிருக்காரா? ஆளும் கவர்மெண்ட் சதி பண்ணிருச்சு, ஆளும் அரசு வந்து இப்படி பண்ணிருக்கணும், அப்படி பண்ணிருக்கணும் ஏதாவது பேசியிருக்காரு? அவரு எதுவுமே பேசல. இதுல எங்கிருந்து இவங்க டிவிக்கே வந்து தூக்கி வச்சுக்கிட்டு வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது புரியல. விஜயை வந்து நம்ம உமாபதி சார் சொன்ன மாதிரி உள்குத்து மாதிரி உள்ள வந்து ரொம்ப டீசெண்டாக வந்து அவர் பேசிட்டு போயிருக்காரு பல சம்பவங்கள். நான் என் ரசிகனை பின்ட்ராப் கண்ட்ரோலில் உஷ்ன்ற ஒரு வார்த்தையில் வந்து நான் கண்ட்ரோலில் வச்சுருக்கேன், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, மரத்தில் தொங்குறாங்க, அங்கே தொங்குறாங்க, இங்கே தொங்குறாங்க, கண்ட்ரோல் பண்ண தெரியாத ஒரு நபர் தலைவனா அப்படின்னு நான் கேட்குறேன். அஜித்குமார் அவர்கள் கேட்கல. அவர் வந்து இந்த கூட்டம் திரட்டுவதை மாசாக நினைக்க வேணாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கலாம். தளபதின்னு பல காலங்களில் அவங்க ஃபேன்ஸ் சண்டை போட்டிருக்காங்க. என்னைக்கு இவர் அரசியல் கட்சி ஆரம்பித்தாரோ அன்னையிலேருந்து விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸுமே வந்து அஜித்குமாரை பற்றி தவறாக எதுவுமே பேசுறதில்லை. ஏன்னா பேசினா ஓட்டு போயிடும்ல, அங்கே ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அதனால் அப்படி தான் இப்படி பாலிஸ்டாக போயிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து விஜய் வந்து சினிமா விட்டே போயிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு டாக் இருக்குது. அவர் கூட நடித்த சக நடிகைட்டு சொல்லியிருக்காரு இல்லையா, எலெக்ஷன் முடியட்டும், 26க்கு அப்புறம் பார்க்கலாம், முடிவெடுப்பேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு இல்லையா. பல சம்பவங்கள் இருக்குது. புஷி ஆனந்த் மீது கட்சி நபர்கள், கட்சி நிர்வாகிகள் ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. புஷி ஆனந்தை நீக்கணும் அப்படின்லாம் சமூக வலைதளத்தில் அவ்வளோ விஷயங்கள் பகிரப்பட்டது. ஆனால் அவர் தான் பொதுச் செயலாளராக தற்போது வரைக்கும் இருக்கார். 28 பேர் கொண்ட ஒரு குழுவை அமைச்சிருக்காரு. நேரடியாக நானே களத்தில் இறங்க போகிறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. களத்தில் இறங்கி என்ன பண்ணுறாங்க, இனிமேலாவது இந்த மாதிரியெல்லாம் நடக்காமல் ஒழுங்காக ஆர்கனைஸ்ட் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. தெரியும், உள்ளரங்க நிகழ்ச்சிகளுக்கு அதே போல் பொதுக்குழுவிற்கு, மாநாடுக்கெல்லாம் தெரியும். மற்றதுக்கெல்லாம் வந்து பவரை காட்டணும், மாசை காட்டணும். நீங்கள் ரோட் ஷோக்கு அனுமதி கொடுக்கலையா, நான் எப்படி ரோட் ஷோ நடத்துகிறேங்க பாருங்க அப்படின்னு சொல்லி நடத்தி காட்டணும். அப்படிங்கிற மாதிரி நடத்துகிறவங்ககிட்டலாம் நம்ம என்ன பேச முடியும் இல்லையா. பொறுத்திருந்து பார்க்கலாம், பொறுத்திருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத, அவங்களுடைய அரசியல் செயல்பாடுகளை பொறுத்திருந்து பேசுவோம். வழக்கம் போல் கமெண்ட்டில் வந்து வன்மத்தை கக்கிறவங்க கக்கிட்டு போட்டோம், நமக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. நன்றி, வணக்கம்.